குளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். குளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். முதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு திறந்து வைக்கிறார். குறிப்பாக பேப்பர் சாலை மற்றும் ரயில்வே சந்திப்புகளில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குளிரூட்டப்பட்ட கொளத்தூர் பேருந்து நிறுத்தம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மற்றும் பயணிகள் நிழற்குடை ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைப்பதற்காக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சென்றிருக்கிற முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு திட்டங்களை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்து வருகிறார். பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பதோடு அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலான பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். மேலும் நியாய விலைக் கடைகள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். அந்த வகையில்தான் கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் நிலையில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஷேக் கபூர், சென்னை மாநகராட்சி மேயர் துணை மேயர், சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. குளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். குளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். முதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு திறந்து வைக்கிறார். குறிப்பாக பேப்பர் சாலை மற்றும் ரயில்வே சந்திப்புகளில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குளிரூட்டப்பட்ட கொளத்தூர் பேருந்து நிறுத்தம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மற்றும் பயணிகள் நிழற்குடை ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைப்பதற்காக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சென்றிருக்கிற முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு திட்டங்களை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்து வருகிறார். பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பதோடு அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலான பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். மேலும் நியாய விலைக் கடைகள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். அந்த வகையில்தான் கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் நிலையில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஷேக் கபூர், சென்னை மாநகராட்சி மேயர் துணை மேயர், சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.